நமோ நமஹ குருப்யோ நமஹ 27வது செஷன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. ஆனந்தமாக இருப்பீங்க என்று நம்புகிறேன். இந்த செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அவ்வியம். வியகனா சேஞ்ச் ஆகிறது, அவ்வியகனா சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். எது சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், எப்போ சேஞ்ச் ஆகாமல் இருக்கும்? எந்த வேர்டு விபக்தி ஒவ்வொரு விபக்திக்கும் சேஞ்ச் ஆகாமல் இல்லாமலும், 7 விபக்திலையும் சேஞ்ச் ஆகாமல் இல்லாமலும், 3 வச்சனத்துலேயும் சேஞ்ச் ஆகாமல் இல்லாமலும், 3 லிங்கத்துலேயும் சேஞ்ச் ஆகாமல் சேமாக இருக்கோ, அதுக்கு பேர் அவ்வியம். அப்போ இது என்ன அர்த்தம்? இந்த அவ்வியம் இருந்தால் நவுனாக தான் இருக்க முடியும். அப்போ தானே விபக்தி வச்சனம்லாம் வரும் இல்லையா? அப்போ இது சுபந்தத்துக்கு கீழே தான் வருது. அப்போ சுபந்தத்துக்கு கீழே வருது. நம்ம என்ன செஞ்சோம்? பிரகிருதி ப்ளஸ் பிரத்யய இஸ் ஈக்குவல் டு பதம் சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த நவுனில் என்ன சொன்னோம்? நம்ம பிராதிபதிகம் ப்ளஸ் சுப்ரத்தியம். இந்த அவ்வியத்துக்கும் பிராதிபதிகம் உண்டு, சுப்ரத்தியம் உண்டு. ஆனால் அந்த சுப்ரத்தியம் லோபம் ஆயிரும். லோபம்னா டிஸப்பியர் ஆயிரும். தஸ்ய லோபக அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அது நவுனு கீழே தான் வருது. இது சேஞ்ச் ஆகாது. விபக்தி வைஸ் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா எல்லா விபக்திக்குள்ள சுப்ரத்தியத்தை சேஞ்ச் பண்ணிடுறோமே. அதனால் லிங்கத்துலேயும் சேஞ்ச் ஆகாது, வச்சனத்துலேயும் சேஞ்ச் ஆகாது. இதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கார். என்ன? சதிருஷம் 3 லிங்கேஷு, 3 லிங்கத்துலேயும் சேமாக இருக்கும். மேஸ்குலின், ஃபெமினைன், நியூட்ரல் ஜெண்டர்லேயும் சேமாக இருக்கும். சர்வாசுச்ச விபக்திஷு, எல்லா விபக்திலையும் அப்படியே தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. வச்சனேஷுச்ச சர்வேஷு, எல்லா 3 வச்சனங்களையும் சேமாக இருக்கும். என் நவ் ஏதி, நவ் எத் ந வேதி, எது சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதோ தத் அவ்வியம். எத் ந வேதி தத் அவ்வியம், எது மாறாமல் இருக்கோ அது அவ்வியம். இது கோபத பிராமணத்தில் சூத்திரம் நம்பர் 1126, சூத்திரம் வேர்ஸ் நம்பர் 1126 இதில் டிஃபைன் பண்ணியிருக்கு. அவ்வியத்தோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கார். ஸோ என்ன ஆகும்? எஸ்ய பதஸ்ய லிங்கம் விபக்திஹி வச்சனம் ந பவந்தி தத் அவ்வியம். எந்த பதத்துக்கு, இதுவும் சுபந்தம் தான், எந்த பதத்துக்கு லிங்கம் விபக்தி வச்சனத்துலலாம் மாறுபடாமல் இருக்கோ அது அவ்வியம் அப்படிங்கிறது. இந்த அவ்வியம் எப்படி இருக்குன்னா ரெண்டாக பிரிக்கலாம், ப்ராடாக. அப்புறம் இன்னும் ஃபர்தராக பிரிக்க போகிறோம். என்னது? ஒன்று மூல ரூபம், அன்டிரைவ்டு ஒன், டிரைவ்டு ஒன். டிரைவ்டு ஒன்னா என்ன அர்த்தம்? அது சுபந்தம் பத்தம். எப்படி சுபந்தத்தில் எப்படி டிரைவ் பண்ணுறது? சுபந்தம் தானே சொன்னோம். பிரத்யங்கள்லாம் ஆட் பண்ணி டிரைவ் பண்ணுற மாதிரி ஒன்று இந்த மூல ரூபத்திலே இருக்குது. ரூடவியம் சொல்லுவாங்க, அதை மூலாவியம்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னாக்கா பிராத்தக, சாயம், ச, இவ, வாலாம். அப்புறம் இந்த யௌகிக அவ்வியம்ங்கிறது டிரைவ்டு ஒன் என்னது? கத்வா, தர்ஹி, ஞாத்தும், யதா அப்படிலாம் வரும். ஸோ இந்த அவ்வியத்தை நம்ம என்ன பிரிக்கலாம்? ப்ராடாக ஒரு 5ஆக பிரிக்கலாம். ஒன்று சொராதீனி அப்படின்னு ஒரு குரூப், கணம். அந்த கணத்தில் வர சப்தங்கள் எல்லாமே அவ்வியம். என்னெல்லாம் அந்த கணத்தில் என்னெல்லாம் வருது? பிராத்தகன்னா மார்னிங், புனக திரும்பவும், மா வேண்டாம், உச்சைகி லவுடா, நீச்சைகி லோவா, ஷனைகி மெதுவா, யுகபத் சைமல்டேனியஸ்லி, பிருத்தக் செப்பரேட்டாக, ஹெக நேத்திக்கு, ஸ்வக நாளைக்கு, சாயம் ஈவினிங், தூஷ்ணிம் உள்ள, பகிஹி வெளியில், ஸ்வயம் பை ஒன் செல்ஃப், விருத்தா வேஸ்ட்டு, ஓகே, ந இல்லை, அந்தரேண வித்தவுட், ஷம் மங்கள சப்தம், அலம் போரும், புறா முந்தி, பிராயக மோஸ்ட்லி, நமக வணக்கம், இத்தியாதேக ஸ்வராதேக. ஸ்வராதிகுரத்தில் இதை மாதிரி பதங்கள்லாம் வருது. இதெல்லாம் அவ்வியம். அப்புறம் ரெண்டாவது நிபாத்தாக அப்படின்னா, நிபாத்தகங்கிறது ஒரு டெக்னிக்கல் டேர்ம், சம்கியா சப்தம். பாணினி சில விஷயங்களுக்கெல்லாம் நிபாத்தான போட்டிருக்கிறார். அந்த நிபாத்தா குரூப்பில் உபசர்க்கங்கள் 22 உபசர்க்கங்களும் வரும். அப்போ நிபாத்தா எல்லாமே அவ்வியம் தான். ஓகே, எதெல்லாம் நிபாத்தா டிஃபைன் பண்ணோமோ அதெல்லாம் அவ்வியம் தான். அதில் உபசர்க்கங்கள் 22 வருது. அப்போ அது எல்லாமே அவ்வியம் தான். அப்புறம் நிபாத்தா குரூப்பில் உபசர்க்கத்தை தவிர்த்து என்னெல்லாம் இருக்குது? ச, வா, வானா ஆப்ஷனலி, சானா அண்ட், ஏவனா ஒன்லி, ஏவம்னா அப் இதம் இன் திஸ் வே, சேத்னாக்கா இஃப் இருந்தால், கலு இண்டீட், அத
ஆரம்பிக்கும் போது தென் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸ்ம, அதெல்லாம் வந்து நிப்பாதத்தில் வரும். இதுவும் அவ்வியம் தான். முதல்ல ஸ்வராதி குரூப்பில் உள்ளது எல்லாமே அவ்வியம் தான். நிப்பாதா குரூப்பில் இருக்கிறதெல்லாம் அவ்வியம். நிப்பாதா குரூப்பில் உபசர்க்கங்களும் வரும். மூணாவது தத்தித அந்த பதங்கள்லாம் இருக்கு இல்லையா, தத்தித பிரத்தியத்தை முடிவாக வச்சுக்கிற பதங்கள்லாம் இருக்கு இல்லையா, எதெல்லாம் தத்தித பிரத்தியம் வருதோ அந்த பதங்களில் எல்லா பதங்களும் கிடையாது, சில பதங்கள்லாம் அவ்வியம். எப்படின்னாக்கா ராமக கிரகத்தக ஆகச்சதி, வீட்டிலேருந்து வரைகிறான். அந்த கிரகத்தகங்கிறது தகன்னு இருக்கு இல்லையா, அது தத்தித பிரத்தியம், அதெல்லாம் அவ்வியம். எல்லா தத்திதத்தில் முடிகிற பிரத்தியம், தத்திதம் பிரத்தியம் இருக்கிற பதங்கள் எல்லாம் அவ்வியம் கிடையாது, சிலது உண்டு. அதில் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறார் கிரகத்தகன்னு. அதே மாதிரி கிருதந்தத்தில் கிருத்தை வந்து பிரத்யேகமாக உடையிறது சப்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாம் கிடையாது, சிலதெல்லாம் இருக்குது. எப்படி படித்வா, படித்த உடனே, ஹேவிங் ஸ்டடீட், படித்தும், படிப்பதற்கு, இதெல்லாம் அவ்வியம் அப்படிங்கிறது. அப்புறம் அவ்வியபாவ சமாசம்னு இருக்குது. அந்த சமாசத்தில் பார்த்தோன்னா பிரதி ஏக்கம், ரெண்டு சப்தங்களை சேர்ந்து புதுசாக சப்தம் வர்றது சமாசம்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பிரதி ஏக்கம்னு ரெண்டு சேரும்போது இந்த அவ்வியபாவ சமாசம் வருது. அவ்வியபாசம் வரக்கூடிய சமஸ்த பதம் எல்லாமே அவ்வியமாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ அவ்வியத்துக்கு வந்து க்ளீனாக ஒரு ஐடியா கிடைச்சிருது என்னென்னு. எனது அவ்வியம்னா என்னது? 7 விபக்திகளையும் 3 லிங்கத்திலையும் 3 வச்சனத்திலையும் மாறாமல் இருக்கிறது அவ்வியம். அவ்வியத்தை ஒரிஜினல் அவ்வியம், டிரைவ்டு அவ்வியம்னு பிரிக்கலாம், ரூட அவ்வியம் அண்ட் யௌகிக அவ்வியம்னு பிரிக்கலாம். அப்புறம் இன்னொரு 5, அப்புறம் இது ஒரு சுபந்தம் தான், இது ஒரு நவுன் தான். ஆனால் அந்த நவுனோட பிரத்தியம் சுப்ரத்தியம் டிசப்பியறதுனால இது மாறாமல் இருக்குது. அப்புறம் இது 5 குரூப்பாக பிரித்தோம். இதெல்லாம் ஸ்வராதீனின்னு படித்தோம், நிபாத்தாகான்னு பார்த்தோம், தத்தித அந்தானின்னு பார்த்தோம், கிருதந்தானின்னு பார்த்தோம், அவ்வியபாவ சமாசானி அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக? சமாச அவ்விய பாவ அந்தானி அப்படின்னு பார்த்தோம். இந்த 5 குரூப்பை பார்த்தோம். கரெக்டாக? இவ்வளோ எல்லாம் அவ்வியவத்தை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இவ்வளவு எனக்கு தெரிஞ்சு போகிறோம், இவ்வளோ தெரிஞ்சுட்டா போகிறோம். ஓகே, ஸோ அதை டெஃபினிஷன் வேறு பார்த்துட்டோம் நம்ம. கரெக்டாக? ஸோ என்ன டெஃபினிஷன் என்ன பார்த்தோம்? சாதிருஷம் த்ரிஷு லிங்கேஷு சர்வாசு ச விபக்திஷு வச்சனேஷு ச சர்வேஷு என் நவ்வேதி தத் அவ்வியம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இது அவ்வியம், இன்டிக்ளைனபிள், சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது, சுபந்தத்துக்கு கீழே வருதுன்னு பார்த்துட்டோம். இனிமேல் மேல் கொண்டு பயணிக்கலாம். தேங்க்யூ.